ஹாய் செலோடிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து பியூட்டி பார்லருக்கு தான் போக போறோம். ஸோ என்னென்ன பண்றோம், அங்க என்ன பண்ணி விடுறாங்க, என்ன ஃபன்னா இருக்கு, எப்படி என்ன ஏதுன்னு வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாருங்க, நாங்க அங்க போயிட்டு காட்டுறோம் எந்த இடத்துல. லொகேஷனோட மென்ஷன் பண்றேன். அப்படி நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம போய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போய்கிட்டே இருக்கும். மேலே ஏறணுமோ? மேலே ஏறலையா? ஒரே நிமிஷம் வா குட்டி. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டோம் ஷாப்புக்கு வந்தாச்சு. வாங்க போலாம், உள்ள போலாம். நல்லா இருக்கு. காய்க்குள்ள போறோம். ஒரு வழியா வந்துட்டோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய். இடம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்ன டைம் இருக்கு? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சுத்தி இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் காமிச்சிக்கலாம். சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எல்லாமே. ஷாப் சூப்பரா இருக்கு. ஆமா, பார்க்கலாம் என்னென்ன இருக்கு, என்னென்ன பண்றோம் அப்படின்றத இது தொடர்ந்து எங்க வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருக்குனாக்கா இது வந்து ஆவடியில தான் ஆவடி கிட்ட இருக்கு. ஃபுல்லா லொகேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. மெயின்லயே இருக்கு. ஆவடியில் நம்ம மெயின் ரோட்லயே பாத்தீங்கன்னா பக்கத்துலயே தான் இருக்கு. நாங்களே கொஞ்ச நேரம் 1 hour தெரியாம அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனா இங்கெல்லாம் அடிக்கடி நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு வழியே தெரியல. 1 hour வழி தெரியாம ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ வந்து மெயின்லேயே தான் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக பெஸ்ட். வா ஹாய். இன்னைக்கு ஆஃபீஸ் சர்வீஸ்லாம் போயிட்டுருக்கு. ஃபேஷியலாக ஆஃபீஸ் போயிட்டுருக்கு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்க உட்கார வச்சுட்டாங்க. என்னடா படுக்க வச்சுட்டாங்களேன்னு வைப்படாதீங்க, சும்மா இதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ். பாப்பா நம்ம வெயிட் பண்ணி என்னதான் பண்ணுறாங்கன்ட்டு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? ம், ரொம்ப புடி ஒரு மாதிரி. என்ன பண்ணுறீங்கோ? படுக்க வச்சுட்டாங்களா? நான் பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி இருக்குங்க இவ்வளோ. இல்லை இல்லை, நல்லா தான் இருக்குங்க. ஐ எம் ஆல் ரைட். ஓகேவா? பயப்படாதீங்க யாரும். என்ன பண்ணுறாங்கன்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஓகேவா? ம், ரொம்பவே அதிரடியாக இருக்கு. இன்னும் காதில் தான் வைக்கிறாங்க. காதில் தான் கட்டுறீங்க நீங்கள். இப்படி போடுங்க. அவளுக்கு இப்போதான் குத்தி 2 நாள் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். நேத்து முந்தா நேத்து தான் கட்டணும். ஆமா,
ஓகேவா? ஓகே. ஓகே, பாவம் எல்லாம் கட்டி வச்சாச்சு. பயமா இருக்கு. எப்படி படுத்திருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆஃபர் வர மாட்டேங்குது. ஜாலியா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. இது ஃபேஷியல் பல இருக்காளான்னு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது பார்த்தீங்களா? அதான் நீயே சொல்றிய, சத்தம் தான் கேட்குறேன். அப்படியா? பார்க்க ஏதோ மண்டை ஓடு மாதிரியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முடி வெட்டுறதுக்கு கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. வெட்டுறாங்களா இல்லைன்னு பார்ப்போம். வெட்ட போகிறாங்க இப்போ முடிய. பாவங்க, முடியலன்னு கஷ்டப்படுறா, முடிய வெட்டுறா. லைட் போடுங்களா? லைட் போட மறந்துட்டீங்களே. முடி கட் பண்ண போகிறாங்க, அதுக்காக சேவிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. இது ஸ்பா. இந்த ஸ்பாக்கு தான் அந்த ஹேர் கட்டு ஃப்ரீ. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஃபேஷியலுக்கு தான் டீடன் ஃப்ரீ. பார்த்தீங்களா, கட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகேப்பா. ஓகேவா? சூப்பராக கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தாலே தெரியுது, அழகாக ஸ்ட்ரெயிட்டாக அழகாக இருக்குது. சூப்பராக இருக்கா? ஓகே. ஆமாம், இது மெயின் சேனலில் போடுவோம், அதனால் நீ தெரிஞ்சிருவேன். ஓகே, கொண்டை போட்டாச்சு. கொண்டெல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கட் பண்ணிட்டாங்க. எடுத்துட்டேன். நான் எடுத்துக்கிறேன். ஹேர் எப்படி இது? நம்ம ஹேர் காய வைக்கிறாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஸ்டீமா? ஓகே, எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா ஏஞ்சல்? கொண்டலாம் மண்டையில் இருக்க மாட்டேடான்ற மாதிரி எப்படி இருக்காங்க. அடுத்து என்ன பண்றான்னு பார்ப்போம். போடுறேன். ஓகே தானே? ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு மெயினாக அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம்,
சும்மா பண்ணி ஓகே ஓகே 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படிதான். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது கலெக்ஷன் இல்ல 10,000 ரூபாய் முடிச்சிருக்கு. நான் சொன்னேன் நான் காசு போட்டு வாங்கிக்கிறேன். இங்க பாருங்க இந்த முடி எப்படி சேர்த்து எனக்கு அனுப்பிச்சு விட்டுறீங்களா? நீங்க தர மாட்டீங்கல்ல. இங்க பாருங்க இந்த முடி எப்படி இருக்கு. இந்த முடி பாருங்க எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க அவங்க. பாத்தீங்களா? ஓகேவா? இந்த இங்க பாருங்க இந்த முடி எவ்வளவு கன்றாவியா இருக்கு. இந்த முடியை பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு. அந்த அளவுக்கு அழகுபடுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கு அவங்க முடி சிக்கு சிக்கா. அவளா 8 வயசு ஆகுது பாப்பா. சின்ன உங்க பாப்பா பொண்ணா 8 வயசு ஆகுதா? பாப்பா பொண்ணு சின்ன பொண்ணு. ஓகே சூப்பரா பண்ணிட்டாங்க பாருங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்னிங் செம்மையா இருக்கு. ஐனிங் பண்ணிடலாம். ஓகே அழகா ஸ்ட்ரைட்னிங் பண்ணியாச்சு. அப்போ இப்படி நிற்க வச்சலாமா? நினச்சிக்கூடாது. ஸ்ட்ரைட்னிங் ஆயிடுச்சு. முடி முன்னாடி எடுத்து போட்டுக்கோ. வாவ் நைஸ் காய். அழகா இருக்காளே. இந்த மாதிரி ஃபினிஷிங்கா உனக்கு மொத்தமா பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா கால் வாஷ் பண்றது தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து கால் வாஷ் பண்ண போறாங்க. எப்படி பண்றான்னு பாப்போம் நம்ம. வாவ் ஓகே ஹாய். அழகா இருக்குல்ல. முடி ஸ்ட்ரைட்னிங் பண்ண உடனே கொஞ்சம் அழகா தெரியுற மாதிரி இருக்கு. அப்போ இவ்வளோ நாள் நல்லா இல்லை. இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுறா. டிஃப்ரெண்டா தானே இருக்கா? 1 மந்த் இருக்கும். பாத்தீங்களா காலை தண்ணியில போட்டு வச்சிருக்காங்க. மேலே வச்சுக்கோங்க. மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகா பண்றாங்க பாத்தீங்களா? ஜாலியா இருக்கு போல. வலிக்குதா ஃபேஸ் அப்படி போகுது. இல்ல இதெல்லாம் நல்லா இருக்கும். ஜாலியா இருக்குது தானே மசாஜ் பண்றதுக்கு. காலை அமைக்க விட சொல்லல அந்த மாதிரி தான் இது. பாத்தீங்களா என்னென்ன பண்றாங்க. சமோசா ஓகே இந்த மாதிரி ஏதாவது இருக்கு. எவ்வளவு அழகா மாலிஷ் பண்றது. நல்லா இருக்கும். என்ன கிடைக்குது அதெல்லாம் இருக்கும். ரிலாக்ஸா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா தானே இருக்கு உனக்கு ஜாலியா? ஓகேவா? வா. அதெல்லாம் நான் மாலிஷ் பண்ண. நீ போ. எங்க மேம் இருக்காங்க எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு நெக் பாலிஷ் வைக்க போகிறாங்க போல். ஓகே நம்ம பார்ப்போம். ஓகே எது சூஸ் பண்ணியிருக்கோமோ அதுவா? ஓகே ஓகே வச்சதுக்கப்புறம் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. பாவம் டயர்டாகிட்டாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடலாம். வேறு எதாவது பண்ணுறாங்களா நம்ம பார்ப்போம். சூப்பராக பண்ணாங்கங்க. நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லொகேஷன் முடி பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்னிங் நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து லொக்கேஷன் எல்லாமே ஆட் பண்ணுவோம். இது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம இவளுக்கு இது செட் ஆகுதான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்குன்னு. எப்பவுமே இந்த ஹேர் இப்படிதான் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. ஆமாம் அழகாக சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே மாதிரி லைஃப் லாங் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஐடியா பண்ணலாமா? கடையை ஃபுல்லாக லைட் செட்டுங்க சூப்பராக இருக்குது. அப்படியே கடையே சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு மறுபடியும் இது பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
ஓகே, இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிய போகுது. சோ லாஸ்டா நம்ம எண்ட்ல வந்துட்டோம். இந்த ஷாப்போட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்கா தான். சோ அவங்க கிட்டயே நம்ம வந்து கேட்டுடலாம் நிறைய விஷயம்லாம். எங்களோட சர்வீஸ் எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? ரொம்பவே சூப்பரா இருந்ததுக்கா. இது வந்து எப்படி எனக்கு வந்து ஒரு கடைக்குள்ள வர மாதிரியே எனக்கு ஃபீலே இல்ல. அவங்க அழகா கவனிச்சாங்க. ஒரு சிஸ்டர் ஃபீலிங் தான் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இவங்கள்ட்ட இருந்து வந்துச்சு. உள்ள வரவேற்புல இருந்து வந்து கவனிச்சதுல இருந்து சூப்பரா பண்ணிருந்தாங்க. சோ உங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர்லாம் இருக்கா நம்ம வந்து விசாரிச்சுக்கலாம். ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கு எல்லாமே வந்து நம்ம அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா வந்து நம்ம சலூன்ல வந்து நீங்க வந்து ஹேர் கட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்பா ஃப்ரீ வரும். அண்ட் பெடிக்யூர் பண்றீங்கன்னா மேனிக்யூர் ஃப்ரீ வரும். அதுக்கப்புறம் லைக் கெரட்டின், ஸ்மூத்னிங், போட்டாக்ஸ் எல்லாமே வந்து 50% ஆஃபர் போயிட்டு இருக்கு. அண்ட் ஹேர் கலர் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஹேர் கட் ஃப்ரீ வரும். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே வந்து நம்ம ஷாப்ல வந்து ஆஃபர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எவ்ரி மந்த் வந்து ஆஃபர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆவடி மார்க்கெட், சின்னமன் கோவில் பக்கத்துல, KTM ஷோரூம் பக்கத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. அது மட்டும் இல்லங்க, இங்க வந்து டிஃபரெண்டாவே இருக்கு. இத பாத்தீங்களே உங்களுக்கு தெரியும். நான் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நார்மலா வந்து பியூட்டி பார்லர் எப்படி இருக்கும்னா இங்க வந்து எல்லாத்துக்குமே ஒண்ணு தனித்தனியா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க இந்த ஷாப். பார்க்கவே எல்லாம் அப்படியே சூப்பரா கவனிச்சாங்க. எனக்கு பாருங்களேன், இவங்களுக்கு வந்து நான் வேற ஏதோ பண்ண வந்தா ஆனா ஸ்ட்ரைட்டிங் எல்லாம் பண்ணி அழகா இவளோட முகமே பார்த்தா அப்படியே கலகலன்னு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க வந்ததுல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். சோ டாடா பை பை.